Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி அப்டேட் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெப்சைட்ல ஐடி டிசம்பர் 2023 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் போர்ட்டல் ஃபார் பிஎட் ப்ரோக்ராம் will be opened on 38/2024 னு கொடுத்திருக்காங்க. ஸோ பிஎட் படிக்கிறவங்களுக்கு டிசம்பர் 2023 எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் இந்த மாதம் 30ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷனுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் ஆன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எப்படி பே பண்ணுறதுன்னு டெமோ வீடியோ போட்டிருந்தேன். சில பேர் வந்து அன்னைக்கே வந்து ரீவேல்யூஷனுக்கு வந்து பே பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. என்ன இஷ்யூன்னு தெரியல. இதுவரையும் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகல. அதே போல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலும் நமக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா 2 டேஸாக இது போல் வந்து சைட் கேனாட் பி ரீச்டு அப்படின்ற மாதிரி தான் வருது. யூனிவர்சிட்டி சைடில் சீக்கிரமாக இதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இது எல்லாமே ஹாலிடேவாக இருக்கிறதுனால இது சரி பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ரீவேல்யூஷன் போர்ட்டல் அதே போல் எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் இது ரெண்டு மட்டும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நிறைய பேர் எலிஜிபிள் பேட்ச் வந்து கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆனால் தான் யூஜிக்கு எந்த பேட்ச்லேருந்து அப்ளை பண்ணலாம், பிஜிக்கு எந்த பேட்ச்லேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அங்கேயே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு எலிஜிபிள் பேட்ச் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட்டை வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் அசஸ்மெண்ட் எல்லாமே வந்து ஓப்பனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமாக வந்து அசஸ்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட்டை சீக்கிரமாக முடிச்சுக்கோங்க. அரியர் கேண்டிடேட்ஸ் யாரும் ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ரீடோட்டலுக்கு வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு தான் நீங்கள் எலிஜிபிள். பட் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ரீடோட்டலுக்கான இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல. ஃபர்தராக ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசிபி கிளாஸஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பேட்சஸ்க்குமே கிளாஸஸ் எல்லாமே வச்சு முடிச்சிட்டாங்க. 1 or 2 கோர்ஸுக்கு அப்பப்போ கிளாஸ்க்கான இன்ஃபர்மேஷன் போடுறாங்க. தேவைப்படுறவங்க வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் அதே போல் ரீவேல்யூஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். ரீவேல்யூஷன் எப்படி போடணும்னு ரீசெண்டாக வீடியோ போட்டு அப்டேட் பண்ணியிருந்தேன். எக்ஸாம் ஃபீஸ்க்கு மட்டும் நான் டெமோ வீடியோ போட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டது A23க்கு வந்து எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும், அதே போல் C24க்கு வந்து எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இது போல் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நமக்கு அதை யூனிவர்சிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிவு பண்ணுவாங்க. நமக்கு டைம் டேபிள் பார்த்தா தான் தெரியும் எந்த பேட்சுக்கு வந்து ஃபஸ்ட்டாக எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, யாருக்கு வந்து செகண்டாக எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் டைம் டேபிள் வந்தால் தான் தெரியும். ஸோ பேட்ச் வைஸ் கோர்ஸ் வைஸ் தான் வந்து எக்ஸாம் டைம் டேபிள் அப்டேட் பண்ணுவாங்க. அதே போல் சென்டர் பற்றியும் கேட்டிருந்தீங்க. நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போதே எங்கெங்கே சென்டர் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் எங்கே எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக அப்டேட் வரும். கண்டிப்பாக நானும் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.